பாஜக தலைவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள், 1 crore கோ நிகால் தேங்கே அந்த 1 கோடி நீக்கப்பட போகிறது. நீங்கள் உண்மையில் இப்போது கூட்டினால் அது வருகிறது. நான் கொல்கத்தாவில் 3 முறை வென்ற என் கான்ஸ்டிடியூவன்சியில் தீர்ப்பாயத்தின் ஆய்வில் இருந்தேன். என் பெயர் தீர்ப்பாயத்தின் ஆய்வில் இருந்தது. மேலும் நான் 2வது தீர்ப்பாய சேர்ப்பில் ஒரு மாதிரியாக வாக்காளர் பட்டியலுக்கு திரும்பி இருக்கிறேன். திரிணாமுல் பர்பர். நாங்களுடைய இப்பகுதியில் உள்ள பல வாக்காளர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மேலும் பாஜக தலைவர்கள் அவங்களுடைய வாக்காளர்களை பிரித்து துருவப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லி அதை செய்கிறீர்கள், மேலும் நீங்கள் துருவப்படுத்துகிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். வங்காள வாக்காளர்களை, அதுக்கு உங்கள் பதில் என்ன? இல்லை பாருங்க, நீங்கள் பின்தொடர்ந்தால் அந்த பேச்சுகள் அவை மிகவும் பாரபட்சமானவை. பாஜக தலைவர்களின் பேச்சுகள் எஸ்ஐஆர் நடவடிக்கை நடந்து கொண்டிருந்த போதும் அது இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆரம்ப கட்டங்களில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீக்குவார்கள் என்பது அவர்களிடமிருந்து மிகவும் தெளிவாக இருந்தது. மேலும் அவர்கள் அந்த சமூகம் அல்லது வங்காளத்தில் உள்ள மற்றவர்கள் பங்களாதேஷ்வாசிகள், அதனால நீங்கள் நீக்கப்படுவீர்கள் என்று ஒரு மாதிரியாக முத்திரை குத்தினார்கள். மற்றும் அதையெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட சமூகம் என்னால் முஸ்லிம் சமூகம். ஆமாம் சரி. மேலும் அது மிக ஆரம்பத்திலேயே அந்த பணி VUA தொடங்கிய போது நாங்கள் படிவங்களை நிரப்பத் தொடங்கினோம். அப்போது அவர்கள் பாஜக தலைவர்கள் 1 crore கோ நிகால் தேங்கே என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். 1 கோடி நீக்கப்பட போகிறது. நீங்கள் இப்போ கூட்டி கணக்கிட்டு பாருங்க, அது கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை எட்டுகிறது. எனவே அவர்கள் மத அடிப்படையில் துருவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மால்டா அல்லது முர்ஷிதாபாத் போன்ற இடங்களின் தரவுகளை பார்த்து வழக்குகளின் எண்ணிக்கையை பார்த்தால் லட்சக்கணக்கான வழக்குகள் தீர்ப்புக்காக செல்வது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதாவது 11 லட்சம் வழக்குகள் தீர்ப்புக்காக உள்ளன. எப்படிதான் யாராவது தங்கள் வேலையை முடிக்கப் போகிறார்கள்? எனவே விஷயம் என்னன்னா அது அங்கே இருந்தது. எனவே அவர்கள் மத அடிப்படையில் துருவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிறகு ரோஹிங்கியாக்கள், முஸ்லிம்கள் அல்லது ஊடுருவல்காரர்கள் அல்லது குஷ்பேத்தியாக்கள் நீக்கப்படுகிறார்கள் என்று ஒரு கதையை சொல்கிறார்கள். பட் நீங்கள் உண்மையில் மேலும் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். மேலும் நீங்கள் உண்மையிலேயே எனது கான்ஸ்டிடியூன்சி பற்றி பேசினால் அதுவும் மீண்டும் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி. ஆனால் இங்கே இந்து வாக்காளர்களும் நீக்கப்படுகிறார்கள். மேலும் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பெண்களை, மகிழாக்களை நீக்குகிறீர்கள். மேலும் உதாரணமாக வங்காளி அல்லாதவர்கள் அல்லது வங்காளிகளை நீக்குவதை பற்றி பேசுகிறீர்கள். அது ஒரு மாதிரி அந்த பேரழிவு ஆச்சரியமாக இருக்குது. அது மதத்தின் அடிப்படையில் உள்ளது, அது மொழிகளின் அடிப்படையில் உள்ளது. பிளஸ் அவங்க எடுத்துள்ள கணக்கீடு என்னன்னா, நம்மகிட்ட பாஜக ஒரு குன்றிய வாக்காளர் பட்டியலுடன் முன்னேற விரும்புகிறது. ஒரு வாக்காளர் பட்டியல், அதில் நீங்கள் குறிப்பாக அந்த பகுதிகளில் விளிம்புகள் வெற்றி வித்தியாசங்கள் ஒருவேளை 2024 குறுகியதாக இருந்தன. எனவே அவர்கள் அதில் வேலை செய்திருக்கிறார்கள். அப்படிதான் நீங்கள் ஏறக்குறைய 60 லட்சம் நிர்ணயங்களை காண்கிறீர்கள். விலாஸ்வரர் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் சர்ப்ரைஸ். நான் கூட கொல்கத்தாவில் எனது கான்ஸ்டிடியூவன்சியில் பரிசீலனையில் இருந்தேன். அங்கு நான் 3 முறை வென்றுள்ளேன். என் பெயர் பரிசீலனையில் இருந்தது. என் கடவுளே. மேலும் நான் 2வது நிர்ணய சேர்ப்பில் வாக்காளர் பட்டியலுக்கு ஒரு மாதிரி இப்படி தான் திரும்ப வந்துள்ளேன். நான் எப்படியோ உள்ளே வர சமாளித்து, அதனால் நான் எனது வேட்புமனுவை ஃபைல் செய்ய முடிந்தது. டாக்டர் பஞ்சர், இந்த எஸ்ஐஆர் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கருத்தில் மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டால் நீங்கள் எத்தனை இடங்களை இழப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? நாங்கள் பார்க்கிறோம். மற்றும் உள்வட்டார அறிக்கைகள், பாஜகவின் அறிக்கைகள், அதில் அவங்க 45க்கும் குறைவாக நிற்கிறார்கள் என்று கூறுகிறது. அதனால் மீதமுள்ளவை எங்களுடையது. 45? அவர்கள் 45க்கும் குறைவாக நிற்கிறார்கள். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? பாருங்கள், அதாவது அவர்களுக்கு வெற்றியின் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் பிறகு ஏன் இந்த எஸ்ஐஆர் செயல்முறை மூலம் வாக்காளர் பட்டியலை திரித்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 90 லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டும்? ஏன் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அரசியல் ரீதியாக போராடுவோம். ஆனால் இதை ஏன் நீங்கள் செய்ய வேண்டியிருந்தது? இது மிகவும் நியாயப்படுத்த முடியாதது. நான் சற்று முன்பு அந்த பெண்மணியிடம் பேசிக்கொண்டிருந்தேன். அவர் 2002க்கு முன்பே இடம் மாறிவிட்டார். அதனால் அவர் மாவட்ட பட்டியலிலும் இல்லை, அல்லது அவரது பெற்றோரும் இடம் மாறிவிட்டார்கள். மேலும் அவர் இங்கு வருவதற்குள் அவரால் 2002இல் தன்னை இணைத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்
அவர் அப்போதிருந்து வாக்காளர் அட்டையுடன் ஒரு இந்திய ஒரு குடிமகள், ஆனால் அவர் நீக்கப்பட்டு விட்டார். அவரது கேள்விக்கு என்னிடம் ஏதேனும் பதில்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் உங்களுக்கு தெரியும், முயற்சி செய்கிறோம். அது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சவாலாக இருக்குது. ஒவ்வொரு தனிப்பட்ட வழக்கும் அதுக்குள்ளேயே தனித்துவமானது. மற்றும் நீங்கள் ஒருவரிடம் ஒரு படிவம் 6ஐ ரிட்டர்ன் செய்ய சொல்லும்போது இத்தனை வருடங்களாக நான் வாக்காளராக இருந்த முழு பாரம்பரியமும் நீக்கப்படுகிறது. ஸோ நான் 2026 ஒரு புதிய வாக்காளராக ஆக வருகிறேன். மற்றும் ஒரு வாக்காளராக எனக்கு இருந்த அந்த முழு பாரம்பரியத்துக்கும் என்ன ஆகும்? மற்றும் ஒரு மந்திரி இல்லை, நான் என்னை பற்றி பேசவில்லை. எந்த வாக்காளரும் இது எந்த ஒரு வாக்காளரை பற்றியது இல்லை. ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு சாதாரண MLA தான், ஏன்னா நீங்கள் ஒரு குடிமகள். அப்படி என்றால் நான் ஒரு ஒழுங்கற்ற MLA. ஆனால் இது எந்த ஒரு நபரை பற்றியது? நீங்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் நீக்கப்பட்டீங்களா, சரி ஃபார்ம் 6 நிரப்புங்க. மேலும் ஃபார்ம் 6 எப்போதுமே நீங்கள் ஒரு புதிய வாக்காளராக இருக்க விரும்புகிறீங்கன்னு தான் சொல்லும். அப்படின்னாலனா நீங்கள் என்னோட அரசியல், நான் கொண்டிருக்கிற வாக்குப்பதிவு வரலாற்றை நான் அந்த வாக்காளரை சொல்கிறேன். இதுதான் இது மிகவும் தன்னிச்சையானதாகவும் மற்றும் மிகவும் முரண்பாடானதாகவும் இருந்திருக்கிறது இந்த முழு பயிற்சியும். மேடம், இந்த SIR மற்றும் கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதன் மூலம் பாஜக இப்போது மீண்டும் ஆட்டத்திற்கு வந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? சரி, நாங்கள் மெசேஜ் மூலம் உண்மையில் சொல்ல வருவது என்னவென்றால், இது ஆம், நிச்சயமாக நீங்கள் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவளிப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் இப்போது மீதம் இருக்கும் வாக்காளர்கள் உண்மையில் இதன் மூலம் PRTC டிக்க வேண்டும். டேஸ் ஆண்டியஸா அவங்களுடைய பேலட் மூலம் இது அவளுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கோ அல்லது அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கோ அல்லது நண்பருக்கோ அல்லது உறவினருக்கோ நடந்திருக்கக்கூடாது என்று. ஆகவே உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பெற்றோர்கள் இருப்பார்கள், பிள்ளைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டிருப்பார்கள், அல்லது பிள்ளைகள் இருப்பார்கள், பெற்றோர்கள் இருக்க மாட்டார்கள். இது ஒரு எனவே விடுபட்டு போனவர்களுக்காக அவர்கள் உண்மையில் PTC நீக்க வேண்டும். எனவே நாங்கள் சொல்கிறோம், அங்கே இருப்பவர்களின் ஒரு ஓட்டு போராட்டமாக அது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மக்கள் வெறுமனே புல்டோசர் செய்கிறார்கள். நீங்கள் முதல் கட்ட தொகுதிகளின் ஒரு பட்டியலை ஏப்ரல் 6ஆம் தேதி முடக்கியுள்ளீர்கள். ஸோ அது முடிஞ்சு விட்டது. இப்போது யார் நுழைய போகிறாங்க? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் திடீரென்று நினைக்கிறது, ஆம், நீங்கள் சொல்வது சரிதான், நீங்கள் சேர்க்கப்பட வேண்டும். எங்கே? நான் ஏற்கனவே அந்த பட்டியலை முடக்கிவிட்டேன். அது அங்கே ஒரு தடை இருக்குது. மற்றும் இரண்டாம் கட்டத்திற்கு அது ஏப்ரல் 9ஆம் தேதி இருக்கும். அனைத்தையும் தீர்ப்பளித்து அனைத்தையும் முடித்து வைத்து சிலரை சேர்க்க நேரம் எங்கே இருக்கிறது? அவற்றில் பெரும்பாலானவை விலக்கப்பட்டவை என்றாலும். அதனால் இந்த SIR எல்லாம் மற்றும் பாஜக ஒரு வெளிப்பாட்டி மற்றும் பல என்று சொல்கிறது என்பது உங்கள் கேம்பெயினின் ஒரு பகுதி. பட் உங்கள் கேம்பெயினின் நேர்மறையான பகுதி என்ன? கடந்த காலத்தில் நீங்கள் செய்ததிலிருந்து மாறுபட்டதாக நீங்கள் என்ன கொண்டு வரப்போகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? ஆமாம், நாங்கள் எங்கள் செயல் திட்டம் பற்றி பேசியுள்ளோம் மற்றும் நாங்கள் அந்த 10 அம்சங்களை முன்னிலைப்படுத்தியுள்ளோம். அதிலே சுகாதாரத்தின் மீது கவனம் உள்ளது மற்றும் உங்கள் வீட்டு வாசலில் சுகாதாரம். அது ஒன்றில் உங்களுக்கு தெரியும், எங்களின் களப்பரப்புரை பிரச்சாரங்களில் ஒன்று போல மற்றும் அவை மிகவும் வெற்றிகரமாக இருந்துள்ளன. ஆகவே இந்த முறையும் உங்கள் வீட்டு வாசலில் சுகாதாரம் அதுவும் அதில் ஒன்றாகும். மற்றும் மீண்டும் ஆமாம், நாங்கள் ஒரு சமூக நலன் சார்ந்தவர்கள். அது எங்கள் மாநிலம் மட்டுமல்ல, நமது அரசியலமைப்பு சட்டமும் சொல்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அந்த திட்டங்கள் தொடர்ந்து நடக்கும் மற்றும் நடந்து கொண்டிருக்கும். மற்றும் அது தவிர மேலும் உங்களுக்கு தெரியும், தொழில் வேலை வாய்ப்புக்கான ஊக்குவிப்பு அவை அனைத்தும் வகுக்கப்பட்டுள்ளன. நாங்கள் இத்தகைய நிதி பற்றாக்குறையுடன் நாங்கள் எப்படி தனியாக வாழ வேண்டியிருந்தது என்பதை பற்றி பேச விரும்புகிறோம். அவர்கள் வெளிப்படையாக பேசும் அந்த திட்டம், அதில் அவர்கள் மகாத்மா காந்தியை அகற்றினார்கள். அந்த திட்டம் இங்கே வங்காளத்தில் உள்ளது. நிச்சயமாக அது மேற்கு வங்க அரசால் செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே அவை வாழ்வாதாரத்திற்கான மிகவும் சாதாரணமான வழிகள், ஆனால் மீண்டும் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் சொத்து உருவாக்கம் உள்ளது, மாநிலத்தின் வளர்ச்சி உள்ளது மற்றும் நிச்சயமாக அது மக்களுக்கு ஊதியம் வழங்குகிறது. பிரச்சனைகளில் ஒன்றுமே நீங்கள் தரவுகளை பார்த்தால் என்னவென்றால், மேற்கு வங்கத்தின் வளர்ச்சி விகிதம் சரியாக அகில இந்திய அளவில் உள்ளது, கொஞ்சம் மேலே, ஆனால் பல மாநிலங்களை விட மிகவும் கீழே உள்ளது. மற்றவே நீங்கள் ஒரு குழந்தை அடித்தளத்தில் இருக்கிறீங்க.
உங்களோட வளர்ச்சி விகிதத்தை நீங்கள் எப்படி அதிகரிக்க போகிறீங்க? அதுதானே உங்கள் எக்கானமியில் தேவைப்படுறது இல்லையா? சரியாக நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னால், தொடர்ச்சியான பொருளாதார நெருக்குதல் என்று நீங்கள் சொல்லலாம். அதாவது மாநிலத்திற்கு சேர வேண்டியது அல்லது மாநிலத்திற்கு தர வேண்டியது கிடைக்கவில்லை. அது ஒரு பெரிய விஷயம். அது அவை மத்திய மாநில திட்டங்கள் அல்லது ஏதோ பங்கீட்டில் உள்ள நிதிகள் என்பதல்ல. அது வர வேண்டியதுதான் நிச்சயமாக. ஆனால் இவையும் 11வது கூட்டணி மற்றும் 16வது போன்றவற்றின் அதிகார பகிர்விலிருந்து வந்தவை. அதனால் அவை மாநிலத்துக்கு வர வேண்டியவை. ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளது. ஈமலம் நான் நினைக்கிறேன், வேலைவாய்ப்பு உருவாக்கம் அல்லது எங்களிடம் எங்கள் வளங்கள் இருக்கின்றன. மேலும் நான் நினைக்கிறேன் அதுவும் அது வெறுமனே உங்களுக்கு தெரியும். அந்த பரந்த கருத்து எப்போதுமே வங்காளத்திற்கு மிகவும் எதிராகவே இருந்துள்ளது. அதாவது நாங்கள் எப்போதுமே அந்த கருத்துருவை எதிர்த்து போராடுகிறோம். நீங்கள் ஒரு பெங்காலியை கால் செய்யும்போது நீங்கள் பங்களாதேஷி அல்லது வேறு விதமானவர். மற்றபடி நாங்கள் உழைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் பிஜிபிஎஸ் உச்சி மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். வங்காளத்தில் ஈடுபடும் மக்களில் நாங்கள் முதலீடுகளை பெற்றிருக்கிறோம். ஆம், எங்களிடமிருந்து ஒரு துறைமுகம் பறிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் யூனியன் பட்ஜெட்டை இந்த முறை கூட பாருங்கள். பெங்காலுக்கு என்ன கிடைச்சது? நீங்கள் பெங்காலுக்கு எதையும் கொடுப்பதில்லை. ஆனால் பெங்காலின் வாக்குகள் உங்களுக்கு வேண்டும். அதுவும் உண்மைதான். அதனால ஆம், எலெக்ஷன் ஆணையம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தால் நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்கிறீர்களா? ஆம், நிச்சயமா. அதாவது அதை சொல்லவே தேவையில்லை. நிலைமையை மீட்பதற்காக நாங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடினோம். மம்தா பானர்ஜி அவர்களே நேரில் சென்று நிற்காமல் இருந்திருந்தால், மேலும் நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் என்பதை அவர் எப்படி முன்வைத்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள். நிலைமை இன்னும் மோசமாக இருந்திருக்கும். அதாவது இப்பொழுது நடப்பதை விட மோசமாக என்ன இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது என்ன நடக்குதோ, ஒரு வாக்காளர் விடுபட்டா கூட இது மிகவும் அரசியலமைப்புக்கு விரோதமானது. பாருங்கள், ஒருவேளை இந்தியா முழுவதும் உள்ள ஆய்வாளர்கள் எல்லோரும் ஊடகங்களில் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது மற்றும் நடக்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறது. மேடம், சுகாதாரம், மருத்துவமனைகள் போன்ற குறிகாட்டிகள் இருக்கின்றனவா? அதாவது உங்கள் உள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இல்லை, நாங்கள் சொன்ன சுகாதார உள்கட்டமைப்புக்கு ஒரு உத்வேகம் கொடுத்துள்ளோம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் அதிகார பரவலாக்கம் ஏற்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் அதிகார பரவலாக்கம் அது முன்பு இருந்ததை போல நகரத்தை சார்ந்ததாக இல்லை. அதனால் அது நடந்திருக்குது. ஆம், நிச்சயமாக நம்மால் திடீரென்று உடனடியாக மருத்துவர்களை உருவாக்க முடியாது. உங்களுக்கு மீண்டும் 5 ஆண்டுகள் தேவைப்படும். அதனால் அந்த இடங்கள் மருத்துவ இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. ஊக்குவிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது உங்களிடம் ஒரு திட்டம், ஒரு சுகாதார காப்பீட்டு திட்டம் இருந்தால் அது என்று அழைக்கப்படுகிறது. அது மீண்டும் அது ஒரு அணுகக்கூடிய திட்டம். இது ஒரு திட்டமல்ல. உங்கள்கிட்டையும் ஒரு குளிர்சாதன பெட்டி இருந்தால், அல்லது உங்கள்கிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தால், அல்லது உங்கள்கிட்ட ஒரு டெசிமல் நிலம் இருந்தால், ஆயுஷ்மான் பாரத் போல நீங்கள் இந்த திட்டத்தில் இருக்க மாட்டீர்கள். ஆனால் அது உண்மையில் சென்றடைந்துள்ளது. சுகாதாரம் இருக்குது. அதாவது இன்னும் நான் நினைக்கிறேன், அரசு மருத்துவமனைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு மேம்படும் போது அல்லது உயரும் போது சுமை இன்னும் அதிகமாகிறது. செய்தித்தாட்களில் பாஜகவின் ஒரு விளம்பரம் உள்ளது. அது சொல்கிறது, வேலைகள் இல்லை, சிறு தொழில் நிறுவனங்கள் ஓடிவிட்டன, இந்த மாநிலத்திற்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரவில்லை, உங்களுக்கு எங்கிருந்து வளர்ச்சி கிடைக்கும்? நாங்கள் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். அவர்களால் பொய் சொல்லி இருக்க முடியாது. அதாவது அவங்களோட அப்பட்டமாக பொய் சொல்கிறார்கள். விளிம்பு அவர்களிடம் அவ்வளவு பணம் இருக்கிறது. பாருங்கள், நான் இப்படிதான் என்று தற்செயலாக நான் குறிப்பிட்டேன். நீங்கள் எலெக்ஷனுக்கு நிற்கும் ஒரு நபருக்கு பாஜக 5 கோடி கொடுக்கிறது. சரி, உங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, 5 கோடியுடன் நிற்கிறார். ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க எவ்வளோ பணம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. மேலும் அவர்களுடைய குறியீடுகள் என்ன காட்டுகின்றன? மேடம், அது வேலை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. இல்லை, நான் பதிலளிப்பேன். அந்த ஒட்டுமொத்த வேலையின்மை விகிதமும் பாஜக ஆட்சியில் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் அவர்கள் குறைந்தபட்சம் இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த தவறான, உங்களுக்கு தெரியும், தகவல்களை காகிதத்தில் போடக்கூடாது. MSMEக்கள், நாங்கள் MSMIக்களில் மிகவும் நன்றாக செயல்படுகிறோம். மத்திய அரசு MSMEக்களை ஒரு பெரிய வழியில், ஒரு பெரிய அளவில் மேம்படுத்த முடியும் என்ற யோசனைக்கு ஒருபோதும் வரவில்லை.
லீசந்து நீங்கள் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட M.S.M.E பாலிசி அவர்கள் மிகவும் தாமதமாக உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தீதி அதை முன்பே செய்துவிட்டார். நாங்கள் M.S.M.க்கள் முன்னணியில் இருக்கிறோம். பாருங்கள், அதை பாருங்கள். M.S.M.களில் வளர்ச்சி விகிதத்தை பாருங்கள். ஆனால் அது தவிர நீங்கள் வேலையின்மை விகிதத்தை பற்றி பேசினீர்கள். சரி, வேலையின்மை என்னிடம் இப்போது சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. ஆனால் ஒப்பீட்டளவில் மாநில சராசரியை தேசிய சராசரியுடன் ஒப்பிடும்போது நாங்கள் அவர்களை விட சிறப்பாக செய்துள்ளோம். அதாவது எல்லோரையும் விட பாஜக இதை சொல்லக்கூடாது. கடந்த எலெக்ஷனில் நீங்கள் பெண்களிடையே ரொம்ப முன்னணியில் இருக்கிறீர்கள். பாஜகவை விட 10% அதிகம். ஆண்களிடையே நீங்கள் வெறும் 4% மட்டுமே. அதனால் நீங்கள் பெண்களிடையே ரொம்ப வலிமையாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஏனென்றால் மேலும் மேலும் சொல்லப்போனால் இந்து ஆண்களிடம், குறிப்பாக உயர் வகுப்பு இந்து ஆண்களிடம் நீங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீர்கள். ஆண்களை உங்களுக்கு ஆதரவாக பெற நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஐயா, அவர்களுடைய செயல்பாட்டை பாருங்கள். அங்கு நீங்கள் உண்மையில் வாக்காளர் பட்டியல்களை கையாளுகிறீர்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு விளக்குகிறோம். எனவே இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. மேலும் அவங்க இதை ஏற்க போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு இது மீண்டும் மோசமாக போயிடுறது. அதாவது அவர்களிடம் நீங்கள் வெளி உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் கூட, அதாவது வெளியில் உள்ள மக்களை என்ன பாதிக்குது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் முடிவு செய்யும் போது அதுவும் மிக முக்கியமானது. மேலும் என்னை நம்புங்கள், நான் சொல்லப்படுபவர்களுடன் உரையாடிய போது நீங்கள் குறிப்பிட்டது போல, நான் சொன்னது போல நாங்கள் ஒருபோதும் வகைப்படுத்துவதில்லை. அவர்களே இதை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஊக்கிலே நாங்களுடைய சுதந்திரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இங்கு சுதந்திரம் அல்லது கருத்து, சிந்தனை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற சுதந்திரம் இருக்கிறது என்ற உண்மையும் ஒரு பெரிய மெசேஜை கொண்டுள்ளது. மேலும் நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் போது அந்த கஷ்டத்தை உணர முடியும். அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இதுவரை ஒருபோதும் இருந்ததில்லை. உங்களுக்கு தெரியும் இல்லை, இங்கு மொழிகளுக்கும் மதங்களுக்கும் இடையே ஒரு பெரிய நல்லிணக்கம் உள்ளது. அது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நிச்சயமாக ஒருவர் இவ்வளவு சுயநலமாக சரி என் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளது என்று சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, வேறு யாரோ நீக்கப்பட்டு விட்டார்கள். நீங்கள் ஒரு நாள் அது உங்களுக்கும் வரும். வங்காளத்தில் முதலீடு செய்து அல்லது வங்காளத்துடன் தொடர்பு கொண்ட நமது மக்கள் ஏன் அச்சுறுத்தப்படுகிறார்கள், அல்லது அங்கே முதலீடு செய்யாதீர்கள் என்பது போன்ற ஒரு வேறுபட்ட மெசேஜ் ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? குஜராத்துக்கு வாருங்கள் அல்லது மத்திய பிரதேசத்திற்கு வாருங்கள், ஏன் அப்படி இருக்க வேண்டும்? அதாவது அது அவருடைய தனி உரிமை. அவர் ஏன் அப்படி உணர வேண்டும்? உங்களுக்கு தெரியுமா, அவர் மாநிலத்தில் எல்லாவற்றையும் ஒரு மிகவும் குறைவான வெளிப்பாட்டுடன் செய்கிறாரு. ஆனால் மாநிலத்திற்கு அப்பால் அவர் மிகவும் உயர்வான வெளிப்பாட்டை கடைபிடிக்கிறார். ஆனால் அது கூடாது, அது மெசேஜ் இல்லை. அதாவது நமது முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அல்லது நமது வளங்கள் அல்லது கிழக்கு அல்லது தூர கிழக்குக்கான நுழைவாயில் மிகவும் லாபகரமானதாக இருந்தால் நீங்கள் அனுமதிக்க வேண்டும். ஆனால் இங்கே எந்த ஒரு வணிக முதலீடுகளிலும் கூட அரசியல் தலையீடு உள்ளது, அரசியல் இன்வெஸ்ட்மெண்ட் தலையீடு உள்ளது. ஆகவே நாங்கள் எதை எதிர்த்து போராடுகிறோம் என்று பாருங்கள். வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது கடினம். நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர் என்று பெயர் பெற்றவர். பெரும் வரவேற்பை பெறும் ஒரு பெங்காலி சொற்றொடரை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்களுக்காக அதை கத்திச் சொல்லுங்கள்.